ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தேவ சமூகத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் தொடர்ந்து நன்றாக இருக்கும்படி நான் தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இந்த ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியின் வாயில நான் தேவனுடைய வார்த்தையாய் ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தின் மகத்துவங்கள் என்றால் என்ன, ஜெபங்கள் எப்படி இருக்கணும், ஜெபத்தின் காரியங்களிலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும், அல்லது வேதத்தில் இந்த பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் ஜெபித்து இருக்கிறாங்க, எந்த ஜெபம் எந்த நேரத்தில் செய்யணும், யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும் என்று பல காரியங்கள் என்று சொல்லதை விட சரியாய் உங்களுக்கு 19 விதமான ஜெப குறிப்புகளை 19 விதமான ஜெபம் மகத்துவங்களை நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியினால் உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். சகோதரனே, இறுதி ஜெப குறிப்பு இது. நான் இந்த ஜெப குறிப்போடு கூட இந்த ஜெபத்தின் காரியங்களை குறித்து நான் நிறைவு செய்ய போறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்பு ஜெப காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து உங்கள் குடும்பங்கள் தேவனுடைய நாமத்தினாலே செழித்திருக்கும்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் தேவனுடைய பாதத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த 20வது ஜெப குறிப்பாய் உங்களுக்கு இந்த இறுதி ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா, குடும்பம் ஜெபம். இயேசு அப்பா விரும்புகிற ஒரு ஜெபம், குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். என் சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஆண்டுடைய கிருபையினாலே நீங்கள் குடும்ப ஜெபம் செஞ்சு கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தருடைய கிருபையில் தொடர்ந்து செய்யும்படி நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த ஜெப குறிப்பு உங்கள்கிட்ட இல்லையானா, உங்கள் வீடுகளிலே ஜெபம் இல்லையானா, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். அதே போல இப்போது நீங்கள் ஜெபங்களை செய்து உங்களுக்கு கூரைகளை கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு கூடாரங்களை மூடி பாதுகாப்பார். முதல்ல இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்குள்ள இந்த குடும்ப ஜெபத்தினுடைய மகத்துவங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கவனித்துக் கொள்ளுங்க சகோதரனே சகோதரியே. முதல் காரியமா, ஒரு குடும்ப ஜெபம் செய்வார்களானால் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் வேலியா இருப்பார். முதல் காரியம், குடும்ப ஜெபம். யாரெல்லாம் குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்த கூடாரங்கள்லாம் குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்கள்ல ஆண்டவரே அவளுக்கு வேலியா இருப்பார். அந்த குடும்பங்களுக்கு இயேசுவே வேலியா இருப்பார். இரண்டாவதாக மகத்துவமான காரியம், எந்தெந்த குடும்பங்களில் குடும்ப ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த குடும்பங்களை ஆண்டவர் எப்படி அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துவார்னா, ஒரு நீதிமானுடைய கூடாரம் என்று தெரியப்படுத்துவார். ஒரு குடும்ப ஜெபம் செய்கிற இடத்துல அயல் வீட்டார்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, இது சண்டை போடுற வீடு, எப்போ பார்த்தாலும் பாட்டு சத்தம், ஒரே கும்மாளம் போடுறாங்க. அப்படி சான்றிதழ் இல்லை, அப்படி பேர் இல்லை. ஐயா, இது ஒரு நீதிமானுடைய கூடாரம் என்று சொல்லுவாங்க நீங்க குடும்ப ஜெபங்கள் செய்யும் பொழுது. மூன்றாவதாக, இந்த குடும்ப ஜெபம் செய்யற குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ குடும்பத்துக்கு மன அமைதி நிறைந்த குடும்பம் என்று வரும். ஒரு குடும்ப ஜெபம் செய்யும் போது மன அமைதி, நம்ம எல்லாருக்கும் மனசு ஒரு அமைதி கொடுக்கிற ஒரு காரியத்தை இந்த குடும்ப ஜெபம் கொடுக்கும். மூன்றாவது காரியமாய், ஒரு மன அமைதியை தரும் மருந்தை போல இருக்கும். அந்த குடும்ப ஜெபம் மன அமைதியை தர ஒரு மருந்து போல இருக்குமா என் அன்பு சகோதரனே சகோதரியே. நாலாவது, இந்த குடும்ப ஜெபம் செய்கிற குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா, சந்தோஷம் நிறைந்த அஸ்திபாரமாக இருக்கும். குடும்ப ஜெபம் செய்கிற இந்த குடும்பங்களில், ஜெபம் செய்கிற வீடுகளில் அந்த வீடு எப்படி இருக்குமா, சந்தோஷம் நிறைந்தது. அந்த சந்தோஷம் அஸ்திபாரமாக இருக்குமா. சும்மா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு உடனே சண்டை போறதில்லை, அல்லது வருத்தப்படுறதில்லை, அழுவதில்லை. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 149:18 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். நீதிமானுடைய கூடாரத்திலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குமா. நீதிமானுடைய கூடாரம் அதுதான் குடும்ப ஜெபம் செய்கிற வீடுகளில் நீதிமானுடைய கூடாரமாய் காணப்படும் என்று கர்த்தருடைய ஆவியிலே உங்களுக்கு நான் சொல்கிற சகோதரனே சகோதரியே. ஐந்தாவது காரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப ஜெபம் செய்கிற வீடுகளை பார்த்து தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த குடும்பம்னு சொல்லுவாங்க. நம்முடைய அயல் வீட்டார், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க
தேவ பக்தி உள்ள வீடியா இது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் நல்லா பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதனால தான் இறுதி ஜெப குறிப்பாக கர்த்தர் குடும்ப ஜெபத்தை குறித்து பேசு மகனேன்னு சொன்னார். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். குடும்ப ஜெபம் இன்னைக்கு கேட்குறீங்களா என் சகோதரனே சகோதரியே? கணவன் குடிக்கிறார், பிள்ளை குடிக்கிறான், இதில் தாய் பாதிக்கப்படுறான், அந்த சகோதரருடைய பிள்ளைங்க மகள் பாதிக்கப்படுறான். வருத்தம், சஞ்சலம், அழ. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போயிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த திருமணத்தை செய்து வச்சிருங்கம்மா அப்படின்னு தன் தாய்கிட்ட மகன் சொல்கிறார். அம்மா உடனே செஞ்சாங்க, ஐயோ பிள்ளை சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுதே, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு வட்டிக்கு கடன்களை வாங்கி அந்த மகனுக்கு திருமணம் செய்துட்டாங்க. பாருங்க சகோதரி சகோதரியே, அப்பா ஒரு குடிக்காரர், அவருடைய வருமானங்கள் வீட்டுக்கு வருவதில்லை. ஆனால் இந்த சகோதரி ஐயோ தான் மக இப்படி சொல்றாங்களே சொல்லி வட்டிக்கு வாங்கிட்டு திருமணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு இந்த மகன் என்ன பண்ண தெரியுமா? தன் மனைவியோடு தனித்து போயிட்டார். நீ நீ கடன் கொடுத்தா கொடு, இல்லாட்டி கொடுக்காட்டி போ, எப்படின்னா போ. வருந்தி ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க. ஐயா நான் சொன்னதை இப்போ அப்படியே சொல்றாங்க. ஐயா நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னால் எதுவுமே கொடுக்க முடியல, என் வீட்டுக்காரர் இப்படி குடிக்காரராக இருக்கிறாரு, என் மகன் ஆசைப்படுறானே, ஐயோ மகன் ஆசைப்படுறானே, அவன் கஷ்டப்படுறானே சொல்லி அவனுக்கு நான் கடனை வாங்கி திருமணம் பண்ணேன், நீ கட்டினா கட்டு கட்டா கட்டி போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாயா, நான் என்ன செய்யுது? இந்த வருத்தப்படுவதுக்கு காரணம் என்ன? ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? வேலின்னு சொன்ன ஆரம்பத்திலே அப்படின்னா அர்த்தம், உன் பிள்ளை ஒரு தவறான இடத்துக்கு போவாது, இந்த வேலியை தாண்டி போவாது, உன் புருஷன் தவறான வழியில் போக மாட்டாரு, தவறான தொடர்பு வராது. இன்னைக்கு அடியான் இடத்துல நிறைய ஜெப குறிப்பு இருக்குது. என் கணவர் இன்னொருவரோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறார், சிநேகிதம் வைத்திருக்கிறார். என் மகன் திருமணமான சகோதரியோடு கூட திருமணமான சகோதரியோடு கூட பழக்க வச்சிருக்கிறார். எப்படியாச்சும் ஜெபம் பண்ணுங்க ஐயா, அவனை எங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக வரணும். என் சகோதரனே சகோதரியே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு வார்த்தை சொன்னார், அதை இந்த வேளையில் உனக்கு நினைவுபடுத்துறேன். எருசலேமின் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, எனக்காக அழாத, உனக்காக உன் பிள்ளைக்காக அழு என்று சொன்னார் ஏசப்பா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தாய் தகப்பா அழுதுன்னுக்குறாங்க பிள்ளைங்க சரியில்லாம. ஏன் பிள்ளைங்க சரியில்லை? குடும்ப ஜெபம் இல்லை. உன் புருஷனுடைய வழி மாறி போயிருக்குது, குடும்ப ஜெபம் இல்லை. உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையல, உன் பிள்ளைங்களுக்கு நல்ல சிநேகிதம் இல்லை. இப்படி இப்படி குறைகளை அடுக்கிக் கொண்டே போலாம். அதுக்கு ஒரே காரணம் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் பண்ணி பாரு. ஐந்தாவது குறிப்பா சொன்னேன், குடும்ப ஜெபம் செய்கிற வீடு எப்படி இருக்குமா? தேவ சந்ததி உள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க, தேவ பக்தி உள்ள வீடு ஆயுதுன்னு சொல்லுவாங்க. ஆறாவது காரியமாய் சொல்றேன், குடும்பம் ஜெபம் செய்கிற வீடு குட்டி பரலோகமாய் இருக்கும், ஒரு பரலோகம் போல இருக்கும். பசி பட்னி அங்கே கிடையாது, சூரியன் வெளிச்சத்தை கொடுக்காது, நம்ம ஆண்டவரே அங்கே வெளிச்சமாக இருப்பார். பசி இருக்காது, பட்னி இருக்காது, பற்கடிப்பு இருக்காது, அழுகை இருக்காது, கண்ணீர் இருக்காது, எதுவுமே இருக்காது சகோதரனே சகோதரியே. அதுதான் பரலோகம். ஏன்னா இந்த பூமியில நீ வருந்துகிற அழுகிற எல்லா காரியமும் இந்த பூமியோடைய முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சமூகத்தில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது, தொடராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியிலேயே நீ அதை சரி பண்ணிட்டு வா. ஒரு குடும்ப ஜெபம் செய்யும் போது உன் கணவனை குறித்து மனைவி கவலைப்படாத, பிள்ளைங்களை குறித்து கவலைப்படாத. வேதத்தை பாருங்கள், 1 கொரிந்தியர் 7:14. விசுவாசம் உள்ள மனைவி ஜெபம் பண்ணும் போது அசுத்தமா இருக்கிற புருஷன் என்ன பண்ணுவாராம் சொல்லுங்க? பரிசுத்தமாவாராம். அசுத்தமா இருக்கிற மனைவி, விசுவாசம் உள்ள கணவன் ஜெபம் பண்ணும்போது மனைவி பரிசுத்தமா இருப்பாங்களாம். இதுதான் குடும்ப ஜெபம். இவர்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணாம போனா பிள்ளைகள் அசுத்தமாயிடும் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 7:14. அசுத்தமா போயிடுமா? உன் குடும்பமே நாசமா போயிடும், உன் குடும்பமே அசுத்தமா போயிடும், உன் குடும்பமே இருக்கிற இடம் தெரியாத போயிடும். சகோதரனே சகோதரியே, இதை கேட்கிற என் தகப்பனே, தாயே, என் சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவ குடும்பமே, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பிள்ளையை விட்டு போக மாட்டேன், கணவனை விட்டு போக மாட்டேன், எல்லாரையும் கூட்டிட்டு போற. ஒரு கடைக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு,
ஆனால் குடும்ப ஜெபம் செய்யணும், இவன் வரமாட்டான், என் பையன் வரமாட்டான், என் பொண்ணு வரமாட்டான், எங்கள் வீட்டுக்கார் வரவே மாட்டுறாரு, நான் என்னையா பண்ணுறது? எத்தனையோ சௌகரியை நான் கேட்பேன், அம்மா வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? எங்கேயா நடக்குது, நான் மட்டும் ஏன் ஜெபம் பண்ணுக்கிறேன். கடந்த செய்தியில் தான் சொன்னேன், தனி ஜெபம் அது, குடும்ப ஜெபம் இல்லை. அது குடும்ப ஜெபம் இல்லை. குடும்பம் ஜெபம் என்றால் 2 பிள்ளைங்களா, 2 பிள்ளைங்க, கணவன் மனைவி, மொத்தம் 4 பேரா, 5 பேரா, இல்லை 3 பேரா, ஆக மொத்தம் குடும்ப ஜெபத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கணும். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:1-2 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் குடும்ப ஜெபம் தான் என் வீடு, குடும்ப ஜெபம் தான் வீடு. நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் காலத்துக்கு உன் புருஷனுக்காக அழமாட்டேன், உன் பிள்ளைங்களுக்காக அழமாட்டேன். இன்னைக்கு 100கணக்கான ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படி போயிட்டானுங்க, அப்படி போயிட்டானுங்க, நடுராத்திரிக்கு வரானுங்க, ஃபப்புக்கு போகிறானுங்க, எங்கெங்கேயோ போயிட்டு வரானுங்க, வீட்டுக்கு வரும்போது மூஞ்ச பார்த்தா நல்லாவே இல்லை, பேச மாட்டானுங்க. ஏன் இந்த கவலை, ஏன் இந்த பிரச்சனை? குடும்ப ஜெபம் இல்லை சகோதரனே. குடும்ப ஜெபங்களை செய்திருக்கிற வீடுகளை பாருங்கள். நான் சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 15:24, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். அதுதான் ஜெபம், நானும் என் வீட்டாரும் என்றார். அப்போ என் குடும்பமே நான் ஆண்டரை சேவிக்கிறவன், ஆண்டரை சேவிக்கிறவன். ஆண்டவரிடத்துல சொல்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்முடைய பிள்ளைங்க வழி மாறி போகாது, கணவன் வழி மாறி போக மாட்டார், தேவையில்லாத ஒரு பிரச்சனை உள்ள வராது, தேவையில்லாத ஒரு சண்டை வராது, ஒரு கடன் வராது. ஆக மொத்தம் அநேகருடைய வீட்டில் நான் பார்த்துருக்குறேன், கர்த்தரே இந்த வீட்டுக்கு தலைவர்னு ஒரு வார்த்தையை வாசகம் எழுதி வச்சிருக்கிறாங்க. என் சகோதரனே சகோதரியே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெறும் வாசகம் மட்டும் இருக்கக்கூடாது, அப்படியே இயேசுவே நம்முடைய வீட்டுக்கு தலைவராக இருக்கணும். அந்த தலைவர் சொல்கிறார், உன் குடும்ப ஜெபத்தை நீ ஒழுங்குபடுத்து, உன் வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஒழுங்குபடுத்து, உன் கணவனை அழைத்து வா, உன் மனைவியை அழைத்து வா, உன் பிள்ளைங்களை அழைத்து வா. ரொம்ப நேரம் வேணாம் சகோதரனே சகோதரியே. இன்னைக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்து 4 மணி நேரம் டிவி பார்க்குற எத்தனை பெண்கள் இருக்கிறீங்க? ஃபோன் எடுத்தா 2 ஹவர், 1 ஹவர், 3 ஹவர் பார்க்குற எத்தனை சகோதரி இருக்கிறீங்க? பிள்ளைங்க கிட்ட வாங்க முடியலன்னு வருத்தப்படுறீங்க. என் சகோதரனே சகோதரியே, இப்படியெல்லாம் பல மணி நேரங்களை அழிந்து போகிற காரியங்களுக்கு, பாதாளத்துக்கு போகிற காரியங்களுக்கு நீங்கள் இடைப்படுவீங்கன்னா, இடம் கொடுப்பீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் குடும்ப ஜெபத்தை ஒதுக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 10:2 என்ற வசனத்தை பாருங்கள். அங்கே கொர்நேலியு என்கிற நீதிமான் சொல்கிறார், அவர் தேவ பக்தி எப்படி இருந்துச்சா, அவரோடு மட்டும் இல்லை, தான் வீட்டார் அனைவரோடு ஒரு தேவ பக்தியாக இருந்தாராம். அது மாத்திரம் இல்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே, எபிரியர் 11:7 என்ற வசனத்தை பாருங்கள். அங்கே நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது. எபிரியர் 11:7 அவர் எப்படி விசுவாசித்தாராம்? தேவன் சொன்ன வார்த்தை விசுவாசித்தாராம். அவர் விசுவாசத்தினாலே உலகம் முழுவதையும் அழிக்க தேவன் உட்பட்ட போது அந்த நோவா குடும்பத்தை மட்டும் பேழையில் வைத்து காப்பாற்றினாராம். என் சகோதரனே சகோதரியே, அந்த பேழை தாயா குடும்ப ஜெபத்தை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு. உன் குடும்ப ஜெபம் ஒரு பேழை, குடும்ப ஜெபம் செய்கிற ஒரு வீடு ஒரு பேழை, தேவனால் பாதுகாக்கப்படும். இடி வரும், மின்னல் வரும், காற்று வரும், எத்தனை தீமை வந்தாலும் அந்த கூடாரத்தில் இருக்கிறவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, யோபு என்கிற தேவ மனுஷனை பாருங்க. அவர் என்ன பண்ண தெரியுமா? யோபு 1:5 என்ற வசனத்தை பாருங்க. தான் பிள்ளைங்க இறுதியத்தை தேவனை தூசிப்பாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுடைய வரிசைப்படுத்தி, பிள்ளைங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு ஒழுங்குபடுத்தி அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினாராம். ஒரு ஜெபம் செய்கிறோம். என் சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் எப்படி இருக்கா? நீங்கள் இப்படி செஞ்சுட்டு பாருங்க, உங்களை பிள்ளைங்களை குறித்து நீங்கள் அழமாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்களை குறித்து யார் என்ன சொன்னாலும் அது நடக்காது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஒரு நீதிமானுடைய கூடாரமாக தெரியும், ஒரு வேலை அடிக்கப்பட்ட வீடாக தெரியும், ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இறுதியாக கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க, குடும்ப ஜெபம் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் எடுத்து போடுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசு மகாராஜனே, நீங்கள் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக ஜெபம் பண்ற இயேசப்பா, கர்த்தருடைய பெரிய கிருபையினால உமது அடியான இந்த கழுதையின் வாயை திறந்து 20 ஜெப காரியங்களை, 20 ஜெபத்தின் மகத்துவங்களை பேச வைத்தரே, சொல்ல வைத்தரே. அப்பாவுக்கு நன்றி அப்பா. இறுதியாய் குடும்ப ஜெபத்தை குறித்து பேசியிருக்கிற சாமி, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, இப்பொழுது கூட அந்த மனப்பக்குவத்தை தாங்கப்பா. கணவன் வரலன்னு வருந்துறாங்களா? ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பாரு. பிள்ளைங்க வரலன்னு வருந்துறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களை ஜெபத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏசப்பா, அந்த ஒருமன ஆவியை தாங்கப்பா. இந்த ஜெபம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒரு குட்டி பரலோகமாய் மாத்துங்கப்பா. இந்த குடும்பங்களுக்கு நீரே தலைவராயிரும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கு உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பதாக.